நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞனை இழந்து தவிக்கிறது திரை உலகம். அப்படிதான் சொல்லணும். 46 வயதில் உடல்நல குறைவு காரணமாக இந்த மண்ணை விட்டு பிரிந்திருக்கிறார் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர். 1999 வெளியான படையப்பா திரைப்படத்தில் எம்பேரு படையப்பா அப்படிங்கிற ஒரு அறிமுக பாடல் இருக்கும். அந்த பாடலில் ஒரு நடன கலைஞராக அறிமுகமாகி இருப்பார். அதில் ஒரு சின்ன ஒரே ஒரு சீனில் அவர் வராரு. ஸோ அதில் தொடங்கி தன்னுடைய நடிப்பு திறமையை மேலும் மேலும் மெருகேற்றி சிறு சிறு படங்கள், சிறு சிறு கதாபாத்திரங்களில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர் தான் மறைந்த நடிகர் ரோபோ சங்கர். அதற்கு பிறகுதான் 2013 இவர் நடித்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இந்த படத்தில் சவுண்ட் சங்கர் என்ற கதாபாத்திரத்தை திறம்பட செயல்படுத்தி மக்களிடம் அவர் நல்ல மதிப்பை பெற்று அறியப்பட்டார், பலராலும் பாராட்டப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2013 யாருடா மகேஷ் படத்தில் கோபால் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். 2014 வாயை மூடி பேசவும் என்ற படத்தில் மட்ட ரவி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருப்பார். 2014 கப்பல் படத்துலேயும் சீனு அண்ணா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். நடிகர் தனுஷோடைய 2015 வெளியான மாரி திரைப்படத்தில் சனிக்கிழமை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து நல்ல பேரையும் பெற்றிருப்பார். அதே போன்று 2015 இளைய தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியான புலி திரைப்படத்தில் ஜெகன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சின்ன திரைகளில் பல தொடர்கள்லையும் பல நகைச்சுவை நிகழ்ச்சிகளிலையும் தனக்கென ஒரு முத்திரை பதித்து வெற்றி வாகை சூடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தெரிந்த தமிழ் நெஞ்சங்கள், தமிழக மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் தான் மறைந்த ரோபோ சங்கர். தன்னுடைய நடன திறமையை மேம்படுத்தி கொண்டார், நகைச்சுவை திறமையை மேம்படுத்தி கொண்டார். தன்னுடைய நடிப்பாற்றல், உடல் மொழி பாவனைகள், மாடுலேஷன் போன்ற பல விஷயங்கள், மிமிக்ரி போன்ற பல விஷயங்களில் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்தவர் தான் மறைந்த ரோபோ சங்கர். இந்த 46 வயதிலேயே அவர் நம்மை விட்டு பிரிந்தது மிகுந்த பேரிழப்பை தான் ஏற்படுத்தி இருக்குது என்று சொல்ல வேண்டும். ஒரு நல்ல கலைஞனை இந்த திரை உலகம் இழந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். உடல்நல குறைவு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாகவே சிகிச்சையில் இருந்தார். தற்போது சிகிச்சை பலனின்றி இந்த மண்ணை விட்டு, இந்த திரை உலகை விட்டு அவர் மறைந்திருக்கிறார் ரோபோ சங்கர். வலசரவாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உடலுக்கு சின்னத்திரை, வெள்ளித்திரை பிரபலங்கள், கலைஞர்கள், அவருடன் பணியாற்றியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என பலரும் நேற்று இந்த தகவலை தெரிந்தவுடனேயே அதிர்ச்சியில் வந்திருக்கிறார்கள். தற்போது நடிகர் தியாகு நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு தியாகு, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு தனக்கென ஒரு தனி முத்திரை நடிப்பை பெற்றிருந்த நடிகர் ரோபோ சங்கர், அவரே தன்னுடைய முயற்சியால் முன்னுக்கு வந்தவர், யாருடைய உதவி இல்லாமல் தன்னுடைய தனித்திறமையால் முன்னேறி வந்தவர். தற்போது நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். நீங்கள் அவரோட பழகின அனுபவம் மற்றும் அவருடைய நல்ல குணநலன்கள் என்னென்ன, அவரை பற்றிய சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சார், ஆழ்ந்து எனக்கு இரவு கேள்விப்பட்டோன்னே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சார். நல்ல ஒரு மனிதர். என்னன்னு கேட்டீங்கன்னா, மிமிக்கிரிக்கு நான் தான் முதல்ல பாலைவன சோழல மிமிக்கிரி ஆரம்பிச்சு வச்சேன். மிமிக்கிரி என்ன பலகுரல் வேஷங்கள் எல்லாருமே ஆக்ட் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது சின்னி ஜெயந்த் வந்தாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ரோபோ சங்கர், நம்ம சிவகார்த்திகேயன் எல்லாரும் வந்தாங்க. அந்த ரோபோ சங்கர் எல்லா பேரையும் நல்லா நடிச்சு, நானும் ரொம்ப இந்த கலக்கப்போவது யாரெல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணுவாரு, செய்வாரு. அதாவது முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல ரோபோ சங்கருடைய உழைப்பு 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 உழைச்சி தான் மேல வந்திருக்காரு. அப்படி நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையான நினைச்சேன் நானு. அவரோட நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டேன்.
எல்லாரும் மாதிரியும் நல்லா ஆக்ட் பண்ணி காமிச்சாரு, பிரமாதமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. படங்கள் நடிக்க ஆரம்பிச்சோன்னே அவருக்கு நல்ல வாய்ப்பு தேடி வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஃபேமிலி எல்லாரும் தெரியும், பசங்கள்லாம், அவருக்கு டாக்டர் கூட நம்ம தளபதி விஜயோட நடிச்சிருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா உழைப்பு, அவர் ஒய்ஃபு வந்து ரொம்ப பெருமையா பேசுவாங்க அவரோட தன்னுடைய கணவரை பத்தி. ரோபோ சங்கருடைய மனைவி அவ்வளவு பெருமையா பேசுவாங்க. ரோபோ சங்கர் இந்த 46 வயசுல அவர் மறைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் வளர்ச்சி எவ்வளவோ இருக்கு, எத்தனையோ வளர்ச்சி, இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டிய அவர் வந்து பாதியிலேயே போயிட்டாருங்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆனா அவர் வந்து இவ்வளவு தூரம் போக வேண்டிய கொஞ்சம் வயசு கிடையாது. 46 வயசுல ஒரு வயசே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ராஜ்குமார் பையன் புனித ராஜ்குமார் 42 வயசுன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர் 46 வயசுல இருந்துட்டாரு. எனக்கு விஜயகாந்த் பாக்குறது மாதிரியே இருக்கும் அவர் ஆக்ட் பண்றது. அவர் பேசுறது போறது வர்றதெல்லாம் என்னுடைய நண்பன் விஜயகாந்த் பேசுற மாதிரி பேசுவார், ரசிப்பேன் நான். அதனால அவருடைய நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவருக்கு குழந்தைகள், அவர் ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. என்னால வர முடியல. போயிருந்தாலும் போய் பார்த்திருப்பேன் நான், என்னால முடியல. மன்னித்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு தியாகு, இணைப்பில் இணைந்து உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டமைக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். me too love you, thank you sir. அவர்கள் அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.